இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கீங்கனாலே உங்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்குன்னு. எவ்வளோ வீடியோ இருக்குது, நெகட்டிவிட்டி தாட்ஸில் இருக்கிற நிறைய வீடியோஸ், டைவர்ஸ் கேஸு, சூசைடு, அப்படி நிறைய தேவையில்லாத நியூஸ் டிவியில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதெல்லாம் மீறி நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு. ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்து வச்சுருக்கறனால தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்றதை நான் சொல்ல வரேன். நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஜிட்டல் வேர்ல்டில் தான் நம்ம வாழ்கிறோம். நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசுகிறோமோ இல்லையோ, நம்ம ஒரு ஃபோன் இல்லைன்னா ஒரு லேப்டாப் இல்லைன்னா டெஸ்க்டாப் இந்த மாதிரிக்குள்ளே தான் நம்ம அதிகமான வாழ்கிறோம் 24/7. அந்த டிஜிட்டல் வேர்ல்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், நம்ம மைண்டையும் ரீரைட் பண்ணணும். அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் சில விஷயங்களும் பண்ணால் மட்டும்தான் சில சேஞ்சஸ் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு 5 ஸ்டெப் நான் லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுறதுக்காண்டி தான் இதை நான் சொல்ல வரேன். லைஃப்பில் நம்ம நிறைய விஷயத்துக்கு தேடிக்கிட்டே இருப்போம். தோத்துட்டா ஐயோ லைஃபே போச்சு, முடியாது, பண்ண முடியாது, பணம் இல்லைன்னா உடனே லைஃப் போச்சு, ஃபினான்ஷியல் இது வந்துச்சுனாலே நமக்கு லைஃப் அவ்வளோதான், ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணலைன்னா அவங்களுக்கு பண்ண மாதிரி நம்ம பண்ணலை, இப்படின்னு தாட்ஸ் வரும். நம்ம குண்டா இருந்தால் சில பேர் பார்த்தாங்கன்னா என்ன குண்டாயிட்டீங்கன்னு கேட்பாங்க. உடனே ஐயோ நம்ம உடம்பு இதாயிடுச்சா, நம்ம காசு நம்ம சாப்பிட்றோம், நம்ம சொந்த செலவில் சாப்பிட்றோம், நம்ம குண்டாகிறது என்னன்றது நம்மளோட தான். ஆனால் இதெல்லாம் இந்த நெகட்டிவ் இதெல்லாம் நம்ம சொல்ல சுற்றி இருக்கிற விஷயங்கள் நம்மளை பாதிக்குது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அங்கே பாதிக்கலை, இங்கே பாதிக்குது. இந்த மைண்ட் செட்டுக்குள்ள தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி நம்ம டிஜிட்டலாக நம்ம இப்போ உதாரணமாக வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மோட்டிவேஷன் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் சம்மந்தமாக தான் வரும், சயின்ஸ் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சம்மந்தமாக வரும். நீங்க எதாவது சினிமா பத்தி பாக்குறீங்க, சினிமா மூவிஸ் பத்தி வரும். காசிப் சம்பந்தமா பாக்குறீங்க, காசிப் சம்பந்தமா வரும். நான்லாம் பார்க்கும்போது வீடியோ எடிட்டிங் பார்ப்பேன், ஒரு பைக் ரைடிங் நான் பார்ப்பேன். நிறைய நியூ தாட்ஸ் உள்ள இருக்கிற விஷயங்கள், மோட்டிவேஷன்ஸ் நிறைய இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே நான் பார்ப்பேன். நிறைய நான் எப்படி நீங்க உங்க வீடியோ பார்க்குறீங்களோ என் வீடியோஸ் மாதிரி நான் நிறைய பேர் வீடியோஸ் நான் பார்ப்பேன். அப்போ அதுதான் என்னோட ஃபீட்ல வரும். சேம் நம்ம மைண்டு, நீங்க என்னவா பார்க்குறீங்களோ அதுதான் இந்த மைண்ட் ஃபீட் ஆகும், அதுதான் ரியாக்ட் பண்ண வைக்கும். ஒரு டிஜிட்டல் வேர்ல்டும் நம்ம மைண்டும் ஒன்று. டிஜிட்டல் வேர்ல்டை க்ளீன் பண்ணணும்னா பெட்டர் நீங்கள் இன்னையிலேருந்து நீங்கள் தேவையில்லாமல் சில பேஜஸ்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க, அது அன்ஃபாலோ பண்ணுங்க. தேவையில்லாமல் உங்களுக்கு மெசேஜ் காலையில் ஆனோடனே நெகட்டிவ் தாட்ஸை நிறைய அனுப்புவாங்க, தேவையில்லாத நியூஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க, அவங்கள 2 பேரும் மியூட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில். இப்படி சில குரூப்பில் இருப்பீங்க தேவையில்லாத, அட்லீஸ்ட் அதுலேருந்து வெளியில் வர பாருங்க. இது பண்ணும் போது என்ன ஒன்று, ஒரு சர்டன் டைமில் உங்ககிட்ட ஃபீட் ஆகிற சில விஷயங்கள் ஃபீட் ஆகாது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நியூஸ் இருக்கும், ஆனால் இது தேவையில்லாத விஷயம் ஃபீட் ஆகிறனால மைண்டுக்குள்ளே தப்பாக போகுது. அந்த டிஜிட்டல் வேர்ல்ட்லேருந்து நம்மளுக்குள்ளே வரும்போது நம்ம மைண்ட் கரப்ட் ஆகுது. அதனால அன்ஃபாலோ பண்ண பாருங்க. சில பேரை மியூட் பண்ணிடுங்க. சில பேர் அவங்ககிட்ட கான்டாக்டே இருக்காது, ஆனால் அவங்களோட வாட்ஸ்அப் இது வந்துகிட்டே இருக்கும், அதை மீட் பண்ணலாம். சில பேரோட ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், அதை மீட் பண்ணலாம். இதனால நம்மளுக்கு ஒன்றும் ஆக போறதில்ல, அவங்களுக்கு ஒன்றும் ஆக போறதில்ல. நம்மளுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் விஷயம் நம்ம கிட்ட வராது. அப்போ ஒரு நான் இதுலேருந்து உங்களுக்கு சொல்ல போறதுக்கு என்னன்னா, ஒரு 5 ஸ்டெப் நீங்க கடைப்பிடிங்கன்னு சொல்லுவேன். இது எனக்கு நான் மென்டலி டிஸ்டர்பாக இருக்கும் போதெல்லாம் சரி, இதை நான் சேஞ்சஸ் எனக்குள்ள நான் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் நான் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. டீப் பிரீத்னா அப்படி நான் சொல்ல வரல, இது ஒரு டெக்னிக்காக நான் சொல்கிறேன். இது நான் சொல்ல முடியாது, நான் சொல்ல நீங்கள் செய்யலாம். எப்படி பண்ண சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்போ நெகட்டிவாகவும் எப்போ மென்டலி டிஸ்டர்ப் ஆகும், எப்போ நீங்கள் தேவையில்லாத ஒரு கசப்பான மைண்ட் செட்டில் இருக்கிறீங்களோ, கோவத்தில் இருக்கிறீங்களோ, அந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 5 செகண்ட் எப்படி இருக்குன்னா 1 2 3 4 5 பிரீத்தை ஃபுல்லாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு பிரீத்தை வெளியில் விடும்போது 1 2 3 4 5 அந்த எப்படி கவுண்ட் பண்ணிக்கணும்னா, பிரீத் எடுக்கும் போது 1 2 3 4 5ம், பிரீத்தை விடும்போது 1 2 3 4 5ம். அப்போ இதை கண்டினியூவாக நீங்கள் எடுக்கும்போது அதை வாட்ச் பண்ணுவீங்க, அந்த பிரீத் கவுண்ட்டை வாட்ச் பண்ணுவீங்க. இது மாதிரி ஒரு 10 செட்டு. உதாரணமாக எடுக்கிறது ஒரு 5 இது டைமும், உள்ள எடுக்கிறது 5 டைம், அந்த நம்ம எடுக்க போகிறதையும் ஒரு 10 செட்டாக எடுத்து பாருங்க. எடுக்கும் போது என்ன ஆகும்னா, ஒரு நாளைக்கு அது காலையிலையோ இல்லை மத்தியானமோ இல்லை சாயந்தரமோ, இது எப்போ வேணால் எடுக்கலாம், இது டைமிங்கே கிடையாது. ஏர்லி மார்னிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நாள் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். சில நேரம் எடுக்கலை, ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா ஃப்ரீயாக உட்காந்து ஒரு காமான பிளேஸில் எடுக்க பாருங்கள். மென்டலி டிஸ்டர்பாக இருக்கும்போது இதை ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட அந்த ஆர்கான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஃபுல்லாக போகிற எல்லா விஷயங்களும் உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் காமிக்கும். நான் ஒன்றும் பெரிய ஒரு சைக்காட்டிஸ்டோ ஒரு மங்கோ ஒரு சாமியாரோ எதுவுமே கிடையாது. ஆனால் இது ஒரு சின்ன மெத்தடு தான் நான் உங்களுக்கு செய்ய சொல்கிறேன்.
அப்போ இதை நீங்கள் ப்ரீத்தை உள்ளே எடுத்துட்டு ப்ரீத்தை வெளில விடும்போது உங்கள் மைண்ட் என்னன்னா அந்த கடாம அதை எப்படி சொல்லுவாங்க, சிஸ்டம் கரெக்டாச்சுன்னா ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணுவாங்க கம்ப்யூட்டரை. நீங்கள் பண்ணியிருப்பீங்க, மொபைல் ஹேங் ஆச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம மைண்ட் கரெக்ட் ஆகும்போது இந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டு, ப்ரீத் இன் பண்ணும்போது ஒரு 1 2 3 4 5 அப்படின்னு வச்சுக்கணும். ப்ரீத் வெளியில் விடும்போது 1 2 3 4 5 இப்படின்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ப்ரீத் இன் பண்ணுங்கள் 1 2 3 4 5. ப்ரீத்தை வெளில விடுங்க 1 2 3 4 5. இப்போ இது பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் காமிக்கும். இது வந்து சிம்பிள். அந்த ஹெட் ஏக் போய்டும், தலை வலிக்கும் போது என்ன காரணம், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் தலை வலிக்கும். இதுக்கு மாத்திரை இல்லாமல் டீ குடிக்காமே இந்த சிம்பிளானது நம்மளுக்குள்ள காமாக பண்ணிக்க போகுது. இது மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வெளியில் வருவீங்க. அடுத்த ஒரு ரெஃப்ரெஷ் ஆகி மைண்டே புது ஆங்கிளில் காமிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரான மெத்தடு. நான் சொல்லலை, ஒரு சைக்காட்ரிஸ்ட் சொல்கிறாங்க, வேர்ல்டில் இருக்கவங்க எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட், விசுவலைஸ் பண்ணி பாருங்க. இப்போ எனக்கு வந்து 48 வயசு ஆகுது. நான் ஒரு சர்டன் ஏஜ்ல எல்லாம் ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் எல்லாத்தையும் மறந்தும் டெய்லியும் நல்லா இருந்திருப்பேன். அப்போ எதா இருந்தாலும் போல்டாக பேசி பழகிருப்பேன். இப்பயும் அப்படி தான் இருக்கிறேன், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறேன். அந்த இதை டைம் இப்போ இந்த மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, சில காலங்களுக்கு முன்னாடி நானும் டிப்ரெஷனாக இருந்தப்போ நான் யோசித்த விஷயம், என்னோட 26 27 28 அந்த 30 வயசுக்குள்ள, அந்த 25 30 வயசுக்குள்ள நான் இருந்த காலகட்டங்கள் எப்படி இருந்தேன், என்ன மாதிரி நான் ஃபேஸ் பண்ணேன், என்ன மாதிரி என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, என்கிட்ட பழகணும்னு யோசிக்கும் போது என்னோட போல்ட்னஸ்ஸு தப்புனா தப்பு, இப்பயும் அப்படி தான் சொல்கிறேன். இப்போ அந்த இதை வந்து நான் விசுவலைஸ் பண்ணி பார்த்தேன். அப்போ அந்த விசுவலைஸ் பண்ணும்போது இன்னைக்கு நான் எப்படி இருப்பேன்றதை திருப்பி விசுவலைஸ் பண்ணுறேன். இப்போ விசுவலைஸ் பண்ண 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 என்ன தான் இதான் மேனிஃபெஸ்ட்னு சொல்லுவாங்க. நான் கம்பீரமாக இருப்பேன், தப்பாக இருந்தால் தப்பு, அதை சொல்ல மாட்டாங்க. சில பேர் வந்து தப்பு நடந்துச்சுன்னா சொல்லாமல் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இது என்னோட ஹேபிட். தப்புனா தப்பு, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா நான் நவுந்துறது. பிடிக்கலன்றத சொல்றதோட பிடிச்ச விஷயத்த நான் சொல்லிட்டு போயிடுவேன். தேங்க்யூ சொல்றது, சாரி சொல்றது, இதெல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. அப்ப அதை திருப்பி பண்ண ஆரம்பிக்கும் போது நான் திருப்பி விட்டதை திருப்பி எடுத்த மாதிரி ஒரு ஃபீலு, நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி எனக்குள்ள டிராவல் ஆச்சு. ரெண்டாவது, எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே எதெல்லாம் நான் கனவா கோலா வச்சுக்க ஆரம்பிச்சேனோ, என்னோட ரியாலிட்டியை, என்னோட ஒரிஜினாலிட்டியை நான் திருப்பி கொண்டு வரும்போது எனக்கு அது ஃபுல்லாகவே மித் எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகி விசுவலைஸ் ஆகி எனக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பெட்டர் விசுவலைசேஷன் பண்ணுங்க. நல்ல ஒரு டூலு. நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ, அது நீங்கள் பழைய காலத்தில் இருந்தாலும் சரி, இல்லை இன்னி நீங்கள் வரப்போகிறது எப்படி இருக்கணும், நல்லவனாக இருக்கணும், நம்மளுக்கு பணம் சம்பாதிக்கணும், எனக்கு வீடு இருக்கணும், கார் இருக்கணும், என்ன உங்களுக்கு விசுவலைசேஷன், ஜாப் இருக்கணும், பிஸ்னஸ் இருக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், இப்படி என்னென்ன விசுவலைசேஷன் இருக்கோ அதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி விசுவலைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களை கொண்டு போகிறதுக்கு ஒரு வழி கொடுக்கும். அந்த வழி, அந்த பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை செய்ய வைக்கிறது இந்த மனசே கொண்டு போகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி டீப் ப்ரீத் பண்ணியிருக்கீங்க. இந்த விசுவலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். தேர்டு, ஸ்மால் ஹேபிட்ஸாக நீங்கள் கடைப்பிடிக்குங்க. சின்ன சின்ன ஹேபிட்ஸ். இதுக்காண்டி நீங்கள் பெருசாக உட்காந்து பண்ணுங்கன்னு சொல்லுவோம். மெடிடேஷன் பண்ணுறதுங்க இதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் நான் சின்னதாக ஒன்று சொல்ல, ஜேர்னல் பண்ணுங்க. எப்படின்னா அது பாசிட்டிவாக பண்ணலாம், நெகட்டிவாக பண்ணலாம். பாசிட்டிவ்னா எப்படின்னா, உங்களுக்கு புரியலன்னா சொல்கிறேன், ஒரு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு நோட்டை எடுத்துட்டு காலையில் எந்திரிச்சோடனே, மார்னிங்கில் எந்திரிச்சோடனே, பல்லு விளக்குறீங்களோ இல்லையோ, எந்திரிச்சோடனே இன்னைக்கு காலையில் எந்திரிச்சிருக்கேன், எனக்கு இந்த நேரத்தில் நான் உயிரோடு இருக்கிறேன், கடவுளுக்கு நன்றி அப்படின்னு எழுதலாம். இந்த டே எனக்கு இனிமேல் நல்லபடியாக போகும், அதுக்கு நன்றி, தேங்க்ஸ் நிறையா பண்ணலாம். இந்த 3 வேளை நான் சாப்பிட்றேன், அதுக்கு நன்றி நம்ம சொல்லலாம். இப்படி வந்து தேங்க்ஸ் வந்து நீங்கள் வந்து இருக்கு, என்கிட்ட இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லாத நினச்சி வருத்தப்படுறதோட, எனக்கு இப்போ நல்லா சட்டை போடுறேன், நல்ல வாட்ச் கட்டுறேன், நல்லா ஒரு ஷூ போடுறேன், நல்லா ஹேர் கட் பண்ணுறேன், எனக்கு நல்லா நீட்டாக இருக்கிறேன், இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு எனக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற இந்த கிச்சனுக்கு ரொம்ப நன்றி. இப்படி ஒன்றுக்கு நீங்கள் நன்றி சொல்ல பாருங்க, அது எழுத பாருங்க. இன்னைக்கு நான் இதெல்லாம் செஞ்சிருவேன். அந்த ஜேர்னல் அப்படின்றது அந்த பாசிட்டிவா லைஃப்ல என்னென்ன பாசிட்டிவ் உங்களுக்கு இன்னைக்கு இருந்தாலும் சரி, நடந்து முடிஞ்சதாலும் சரி, நீ நடக்க போறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பாசிட்டிவாக இது எழுத பாருங்க. இதனால என்ன வரும்னா, உங்களுக்கு தேவையானது வந்து அந்த மைண்ட் பார்க்கும். அந்த மைண்டு அந்த கண்லேருந்து அந்த மைண்டு போகும், மைண்ட்லேருந்து உங்க சப்கான் மைண்ட்குள்ள போகும். சப்கான் மைண்ட்லேருந்து நீங்க செய்யறதுக்கு நல்ல விஷயமா இருந்தால் தூண்டுதல் கொடுக்கும். அந்த தூண்டுதல் அந்த பாத்தை கொடுக்கும். அந்த பாத்தை கொடுக்கும்
கொடுக்கும்போது செய்ய ஆரம்பிப்பீங்க, ஆக்ஷன் பண்ணுவீங்க, லேஸ்னஸ் இல்லாமல் போவீங்க. ஒரு டேல அந்த சக்ஸஸை மீட் பண்ணிடுவீங்க. இதுக்காண்டி தான் இது பண்ணுறது. அந்த சக்ஸஸ் மீட் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள் உங்களை பண்ண வைக்கிறேன். எனக்கு 1 கோடி ரூபாய் எனக்கு அக்கௌண்ட்டில் வரணும்னா எனக்கு 1 கோடி ரூபாய் அக்கௌண்ட்டில் வந்திருக்கு, ரொம்ப நன்றி. எனக்கு இப்போ ஒரு பணம் இருக்குது, 10,000 ரூபாய் இருக்குது, ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப இந்த அக்கௌண்ட்டை நான் மெயின்டைன் பண்ணுறேன், ரொம்ப நன்றி. இது இந்த சில பேருக்குலாம் காசு இல்லை, நம்ம கிட்டயாவது இது இருக்குது, நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறோம், அதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் செலவு பண்ணுறேன், அதுக்கு ரொம்ப நன்றி. இப்படி சில விஷயங்களை நம்ம பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். சரி, இனிமேல் எனக்கு வேணுன்றதும் எனக்கு இருக்கிறவனும் சொல்லி இதெல்லாம் நன்றி தருவேன். நான் புக்ஸ் எல்லாம் படிக்கிறேன், இதெல்லாம் நான் பேசுகிறேன் அப்படின்றத நான் நன்றி தெரிவிப்பேன். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து சொல்லணும். சில நேரம் லைஃப்பில் வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்க தான் செய்யும். நெகட்டிவும் இருக்கும், நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும், கோவம் வரும், எல்லாமே இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி உங்களுக்கும் நடக்கும், எனக்கும் நடக்கும். நான் அவ்வளோ நல்லா பாசிட்டிவாக பேசினாலும் என் வீட்லேயும் சின்ன சின்ன சண்டைகள் வரும். என் பையன் மூலம் நடக்கும், என் ஒய்ஃப் மூலம் நடக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, இன்னொரு நோட்டை வச்சுக்கோங்க. இந்த நோட்டை யாருக்குமே காமிச்சக்கூடாது. காமிச்சா நம்ம காலி. என்னன்னா, என் கோவத்தை அந்த நோட்டில் எழுதுவேன். எப்படி எழுதுவேன்? இன்னைக்கு என் ஒய்ஃப் நான் யதார்த்தமாக கேட்டேன், என்னை அவங்க திட்டினாங்க, என்னை அடிக்கணும்னு போல இருந்துச்சு, அதை அப்படி அடிக்கணும்னு தோணுனதையும் அந்த நோட்டில் எழுதிடணும். உங்களுக்கு கோவத்தில் என்னென்ன தோணுதோ அத்தனையும். என் பையன் நான் சொல்லதை கேட்கல, படிக்கல, தமிழில் கொஞ்சம் மார்க் குறைச்சி எடுத்தான், எனக்கு கோவம் வந்தது, அதை வந்து எப்படியாவது அவனை படிக்க வைக்கணும், அவனை எப்படியாவது திருத்தணும் அப்படின்றதையும், கோவத்தோட ஏன் இப்படி இருக்கிறான், இது எப்படி மாத்துறது, எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு, அதையும் ரொம்ப கோவமா இருக்கேன், அதையும் உங்களோட பாசிட்டிவ் எப்படி ஒரு நோட்ல கொடுத்து பார்த்து கண்ணில் போச்சோ, நீங்க செய்ய பார்த்து வருதோ, உங்க கோவத்தை நீங்க வேர்டா ஒருத்த கத்தாம அது எழுதி பண்ணும் போது உங்க எனர்ஜி, அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த நோட்டு வழியா வெளியில போகும். சில நேரம் என்ன பண்ண சொல்றேன், அது பேப்பர்ல எழுதுங்க. ரொம்ப நெகட்டிவா இருந்துச்சுன்னா ஒரு பேப்பர்ல எழுதுங்க. ஃபுல்லா எழுதி என்னென்ன நெகட்டிவ் தோணுது, உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் தோணுது, என்னென்ன பிரச்சனை இருக்கு அத்தனையும் எழுதி அப்படியே ஒரு பாத்ரூம்ல போய் டீப்படி வச்சு பொருத்தி அது எரிஞ்சது அந்த கருப்பு கலர் கீழே விழுந்தாலும் தண்ணி ஊற்றி வந்தீங்கன்னா உங்க மனசு விட்டு வெளியில போகும். அப்போ அந்த உங்க கண்ணு பார்க்குது, உங்க காதுக்குள்ள அந்த இது சவுண்டு கேட்குது, அந்த எரிகிறத நீங்க பார்த்துட்டு இருக்க உங்க சப்கான் மைண்ட்ல இருந்து அந்த நீட்டா வெளில போகுது. அப்போ ரீரைட் ஆகுது புது விஷயங்கள். இதை பண்ண பாருங்க. அப்போ அந்த ஜேர்னல் பாசிட்டிவாகவும் எழுத பாருங்க, நெகட்டிவாக இருந்தும் எழுத பாருங்க. நெகட்டிவ் வந்து எழுதுனதுக்காக ஒரு சர்டன் டைம்ல அது எரிச்சிருங்க. ஏன்னா அது தேவையில்லை, அது வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது வந்து பொசிக்கு போகணும், அது திருப்பி திருப்பி படிக்கணுன்றது கிடையாது. அது எழுதிட்டு என்ன கேட்டால் பேப்பர்ல எழுதிட்டு ஒன்று கிழிச்செல்லாம் போடாதீங்க, எரிச்சிருங்க. அது பர்ன் பண்ணி விட்டிங்கன்னா நீட்டாக உங்கள் கண்ணுக்கு நேராக அது எரியிறத அப்படியே பார்க்கும். அது கருப்பு கலராக மாற உள்ளே இருக்கிற கருப்பு ஃபுல்லாக வெளில போகும். நீங்கள் தூய்மை ஆவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயங்கள். லைஃப்பில் நான் இப்போ நின்று பேசுகிற அந்த பாசிட்டிவ் வருது எனக்கு காரணமே இந்த ஒரு விஷயங்கள். 4வது ரொம்ப முக்கியம், டாக் டு பாசிட்டிவான பர்சன். ஒரு உங்கள் சுற்றி வந்து சில பேர்லாம் வந்தாங்கனாலே அவ்வளோ வைப்ரேஷனாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், இன்னும் அவங்க கூட பேசணும் பழகணும்னு உங்களுக்கு தோணும். ஆனால் சில பேர் பார்த்தா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம டோட்டல் டிஸ்டர்ப் ஆயிருப்போம். காரணம் குறை சொல்றது, எப்போ பார்த்தாலும் குறை சொல்றது, இது சரியில்லை, அது சரியில்லை, நீ சரியில்லை, நான் சரியில்லை, இல்லைன்னா அவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இப்படி இருக்க பீப்புள்ஸை அவாய்ட் பண்ணுங்க. தப்பே கிடையாது. எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தேவையே இல்லை. நம்மளுக்கு தேவை பாசிட்டிவான பீப்புள்ஸை. நீங்கள் ஒருத்தர் 2 பேர் வச்சிருந்தாலுமே போதும். நெகட்டிவான பீப்புள் ஒரு 10 பேர் இருந்தா தூக்கி போறனால ஒண்ணுமே தேவையில்லை. அவங்க இருக்கிறனால நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. பாசிட்டிவான பீப்புள்ஸ் இருந்தீங்கன்னா நீங்க பெட்டரான ஃபீல் பண்ணுவீங்க, இன்னும் உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். அப்ப இந்த மாதிரி நெகட்டிவான பீப்புள்ஸை விட்டுட்டு பாசிட்டிவான பீப்புள் நல்ல விஷயங்களை பேசுறது, எப்ப பார்த்தாலும் அவங்க குறைய சொல்றது இல்லை நம்ம குறைய சொல்றது, லைஃப் இருக்கிறவங்க தூக்கி போடுங்க. நல்லா இருக்கலாம், பண்ண முடியும், ஜெயிக்கலாம், வா நம்ம சேர்ந்து இருக்கலாம், நம்ம சேர்ந்து எல்லா விஷயம் பண்ணலாம்னு சொல்ற நண்பரா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி. சில பேர் ஒய்ஃபா இருக்கிறாங்க, என்ன சார் பண்றது, ஹஸ்பண்டா இருந்தாங்க என்ன பண்றதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு இந்த விஷயத்த அவங்க இந்த நான் சொன்ன ஜேர்னல் எழுத சொல்லு, என் ஹஸ்பண்ட் மாறணும், என் ஒய்ஃப் மாறணும், இப்படின்னு சொல்லி 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 உங்க பாசிட்டிவா அவங்க கிட்ட பூத்த பாருங்க, மாறுவாங்க. இந்த மாதிரி நெகட்டிவா இருக்கிற பீப்புள்ஸ் உங்களுக்கு வெளியில இருக்கிறவங்கள தயவு செய்து உங்ககிட்ட தள்ளியே வச்சிருங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க. ட்ரை பண்ணுங்க. 5th, ஸ்டாப் அண்ட் அப்சர்வ். சில விஷயம் நெகட்டிவ் தாட்ஸ் போகும், பிரச்சனை வரும், கோவம் வரும், இல்லை நம்மளுக்கூடே சில விஷயங்கள் நம்ம தெரியாம கடன்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் நிப்பாட்டுங்க, மனசை காம் படுத்துங்க, அப்சர்வ் பண்ணுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்சர்வ் பண்ணுங்க. நம்ம கரெக்டான பண்ணிட்டு இருக்கோமா, கரெக்டா பேசிட்டு இருக்கிறோமா, முதல்ல நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ண பாருங்க. அப்படி ஏதாவது தப்பா பண்ணியிருந்தோம்னா அதுல இருந்து கொஞ்ச நேரம் காம் ஆயிட்டு டீப் பிரீத், முதல் சொன்னது டீப் பிரீத்ல எடுத்து அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ண பாருங்க. டீப் பிரீத் எடுக்கும் போது உங்களுக்கு அந்த ஓட்டங்கள் கட
கடகடன் கண்டதெல்லாம் ஓடுறதுன்னு நிப்பாட்டும். அப்போ அந்த அனலைஸ் பண்ணும், உங்களுக்கு பாஸ் பண்ணி திருப்பி அப்சர்வ் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பாருங்க. நான் சொன்ன இந்த 5 விஷயத்தை கடைப்பிடிச்சுங்க. இந்த 5 விஷயம் தான் என்னைய மைண்ட் செட்டில் சேஞ்சஸ் ஆகும். என் லைஃப்ல நிறைய விஷயத்துல சேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த 5 விஷயங்களை நான் கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கிறேன். இந்த என்னோட அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க எந்த அளவுக்கு இதை நீங்க எடுத்துக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த டீப் பிரீத்தை மாத்திரம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 மாசம் கழிச்சு எனக்கு விஷயத்த சொல்லுங்க. நிச்சயமா இந்த 5 பாயிண்ட்ஸுமே உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல டர்னிங் பாயிண்ட் ஆகும். அப்படி உங்களுக்கு ஏதாவது டர்னிங் பாயிண்ட் ஆகுதுன்னா என் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுங்க. லைக் பண்ணீங்கன்னா வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும். பல பேருக்கு இது மாதிரி தேவைப்படுது. நீங்க லைக் பண்ண தான் இந்த வீடியோ, எப்படி நான் சொன்ன டிஜிட்டல் வேர்ல்டுல வந்து நீங்க ஒரு இதை கிளிக் பண்ணா உங்களுக்கு திருப்பி ஃபீட் ஆகுதோ, உங்களுக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு ஃபீட் ஆகும். ஃபீட் ஆகும்போது அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும்போது என் வீடியோ ரெக்கமெண்டேஷன் ஆகும். நானும் வளருவேன், நீங்களும் வரலாம். நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நானும் க்ரோ ஆவேன். உங்க கமெண்ட்டும் உங்க ஷேரும் உங்க சப்ஸ்கிரைபரும் எனக்கு தேவைப்படுது. நீங்க பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.